ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையில் 6வது பாடல் புல்லும் சிலம்பினன்கான் என்று தொடங்குகின்ற பாடல். பாடலினுடைய பொருள்: இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் அந்த அதிகாலை நேரத்திலே திருக்கோயிலிலே உள்ள காட்சிகளை சிறிது படம் பிடித்து காட்டுகிறார். மேலும் அந்த நாராயணனுடைய பெருமைகளையும் காட்டுகிறார். அனைத்தையும் சொல்லி, உள்ளே படுத்திருக்கின்ற அந்த பெண்ணே, விரைவில் எழுந்து வெளியே வா, குளத்திலே நீராடுவோம் என்று அழைப்பதாக இந்த பாடலிலே சொல்லுகின்றார். பறவைகள் ஒலிக்கின்றன. கருடனுக்கு தலைவனாகிய நம் இறைவன், அதாவது நாராயணன் எழுந்தருளிய திருக்கோயிலிலிருந்து வெண் சங்கு ஒளி அப்படியே பரவுகிறது. அந்த வெண் சங்கு ஒளி உன்னுடைய காதிலே விழவில்லையா? நம் பெருமான் எப்படிப்பட்டவன்? நஞ்சினை உண்டவன். அது மட்டுமல்ல, சகடாசூரன் என்ற அரக்கன் ஒரு வண்டி வடிவத்திலே வந்து பெருமாளை கொல்வதற்காக அந்த அரக்கன் வருகின்ற பொழுது தன்னுடைய திருவடிகளினாலே அந்த வண்டியை நொறுக்கி அவனை அழித்தவர் நம் பெருமாள். தூக்கிய திருவடியை உடையவன். திருப்பார்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டவன். ஆதிசேஷன் என்ற அந்த பாம்பனையிலே பள்ளி கொண்டவன் நம்முடைய பெருமாள். இந்த உலகக்கெல்லாம் வித்தாக அமைந்தவன். அது மட்டுமல்ல, முனிவர்களும் யோகிகளும் அவன் உள்ளத்தே அறிந்து அவனுடைய மெல்ல எழுந்து ஹரஹர ஹரி 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 என்று சொல்லி ஹரி நாமத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பியவன். அப்பேற்பட்ட பேரொளி அவன் எழுந்தருளி இருக்கின்ற அந்த திருக்கோயிலில் முழுவதும் முழங்கிக் கொண்டிருக்கின்றதே. நம் உள்ளமானது குளிர்ந்துகின்றது. இதையெல்லாம் நீ ரசிக்க வேண்டாமா? கேட்க வேண்டாமா? வெளியே எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளே படுத்திருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து பாடுவதாக இப்பாடலை அமைத்திருக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.